With respect to the significance, with respect to the significance of fundamental duties, consider the following. The fulfillment of the duties can help in the sustenance of economic development. It can help in achieving human development of the society. Fundamental duties have ethical, social, and economic significance. இப்போ வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. மோஸ்ட்லி என்னென்னா ஜென்ரலாக இருக்கும் போது இது வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து தப்புங்கிறது எதுவுமே இல்லை. மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் கனெக்டேஷன் தான் சொல்லுது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ் கேன் ஹெல்ப் இன் சஸ்டெனன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது பாசிட்டிவ் கானடேஷன் தான். ஒரு விஷயத்தை நல்லது பண்ணால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா பாசிட்டிவ் கானடேஷன் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான இதுக்கு ரீசன்னால கொண்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்திக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டு விமனை வந்து மாரலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அப்போ வந்து ஒரு எத்திக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. சோஷியல் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் நம்மளே லைக் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன் சோஷியல் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து லைக் இது இருக்கும், நம்ம 10 பேர் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உடைக்கக்கூடாது. ஸோ இதுவும் வந்து ஒரு எத்திக்கலான வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து பாசிட்டிவான கான்டேஷன் இருக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இட் கேன் அச்சீவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் சொசைட்டி. ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபார் கான்ஸ்டியூஷன் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் கான்டேஷனில் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்னால மோஸ்ட்லி வி கேன் கோ ஃபார் ஆல் த அபவ். இதில் வந்து கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இது இருக்கமா இருக்காதாங்கிறது ரொம்ப மைனட்டாக போய் யோசிச்சா வேஸ்ட்டு. பிகாஸ் இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இட் வில் பி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு.